கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். இந்த விண்ணப்பம் நம் தேவனிடத்தில் வைக்கும் பொழுது அவர் நம்மை தேடி வந்து நமக்கு என்னதெல்லாம் செய்கிறாருன்னு தான் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண நம் தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்க என்ன பண்ணுறார்? அவர் உனக்கு செவி கொடுக்கிறார். தேவன் பாருங்க செவி கொடுக்கிறார். நம்முடைய தகப்பன் நம் கேட்கதை அவர் செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கறதுன்னா நம்ம கேட்குறது. இப்போ நீங்கள் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் வேறு எண்ணத்திலோ வேறு நீங்கள் ஒரு வாழ்க்கைக்கு தூண்டுதலாக ஏதோ ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறீங்க, ஒரு 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 ஞானமான வார்த்தை சொல்கிறீங்க, ஒரு கற்றுத்தன்ற வார்த்தைகளாக சொல்கிறீங்க. இப்படி சொல்லும் பொழுது எதிராளி என்ன பண்ணுறான்னா கவனம் சிதறுகிறான். கவனம் செலுத்தும் போது அவன் என்ன செய்கிறான்? செவி கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் சும்மா பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளெல்லாம் ஒரு அற்புத விதை போன்றது. போட்டால் அடுத்த செகண்டில் அது விதைச்சி அது மலர்ந்து நல்ல காய்களை கொடுத்து உங்களை வாழ தூண்டுதலான ஒரு வார்த்தை, அற்புதமான கனியான ஒரு வார்த்தை. ஆனால் எதிராளி கேட்க மாட்டேங்கானே. அவனுக்கு என்ன, அவனுடைய ஏஜ், இப்போ நீங்கள் 50 வயசு இருக்கீங்க, 18 வயசு பையனுக்கு நீங்கள் புத்தி சொல்லி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அவனுக்கு கேட்காது. அவன் அந்த ரீதியிலேயே தான் போவான். அதே 35 வயசில் 30 வயசுலன்னா கொஞ்சம் கேட்பான். அதே இது நீங்கள் அதே வயசுலேருந்து 45 வயசில் 43 44 வயசில் 42 வயசில் உங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் கொஞ்சம் கேட்டு அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாற்றத்திருக்கு. ஆனால் வாலி பசங்க அந்த மாதிரி காரியத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்பொழுது என்ன நடக்குது பாருங்க, அவர் அந்த நேரத்தில் மனுஷன் கேட்க மாட்டேங்கான். ஆனால் தேவன் சொல்றார், நான் செவி கொடுப்பேன். எப்போ சொல்றாரு? அவர் செவி கொடுப்பார். எப்பொழுது? அவன் விண்ணப்பம் வைக்கும் பொழுது. நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் இப்படி இருன்னு சொல்லுங்க, ஆனால் என்னைக்கு அவன் எடுத்து கர்த்தாவே, வாலி வயசில் அவன் தேவனுடைய வார்த்தை எடுத்து, கர்த்தாவே நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், உடைய வார்த்தை மனம் பொருந்துகிறேன், அதற்கு முதலிடம் கொடுக்கிறேன்னு ஒரு வாலிபன் எழும்புலான் என்றால் அவனுக்கு பாருங்கள், தேவன் அவனுடைய வார்த்தையை கேட்கிறார், செவி கொடுக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, உங்களுடைய கவனம் உங்கள் மேலே இருக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் சொன்ன வார்த்தை அவங்க இதயத்துக்குள்ளே போகும். நீங்கள் செவி கொடுக்கலன்னு யாராட்டு பேசுனீங்கன்னா நீங்கள் அப்படியே ஏதாச்சும் சொல்லாரு, அவர் வயசுக்கு தந்தாலும் ஏதாச்சும் பேசுறாருன்னு போனீங்கன்னா அவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்கணும். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் முத்து போன்றது. அவர் சொல்லுகிறார், நீ விண்ணப்பத்தை வச்சிருக்கியா? உனக்கு நீ விண்ணப்பத்தை வைக்கும்போது என்ன நடக்குது? நான் செவி கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்து. தேவன் பாருங்க, இதெல்லாம் மனுஷனுக்கு செய்யும் பொழுது, செவி கொடுத்தவனுக்கு செய்யும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ, தேவனுக்காக ஊழியத்துக்காண்டி உதவுகிறோமோ, சபை கட்டி கொடுக்குறோமோ, ஏழை மக்களுக்கு ஏதாட்டு கொடுக்குறோமோ, ஏதாட்டு சபைகளுக்கு மூப்பர்களுக்கு ஏதாட்டு போதகர் அவங்களுக்கு ஏதாட்டு ஹெல்ப் பண்ணுறோமோ, ஏதாட்டு ஒரு விஷயத்தில் நீங்கள் எல்லாத்துலேயுமே நின்று நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது? அது ஒரு பொருத்தனை. அதாவது நீங்கள் செய்த அதை நினைத்ததை இதை கொடுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தோடனே அதை நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. தேவன் பாருங்கள், நம் தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆகையால் உங்களுடைய விண்ணப்பம் எதுவோ தேவனிடத்தில் வைங்கள். தேவனோடு நீங்கள் அந்த வார்த்தைகளை பேசும்போது அவர் செவி கொடுப்பார். ஆனால் மனிதன் செவி கொடுக்க மாட்டான். மனுஷன் இன்னைக்கு யார்கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு கேட்டுட்டு நீ எப்போ ஃபோன் பண்ணா அப்படின்னு கேட்பான் இல்லையா? நான் பார்க்கலையே, இப்போ நான் கேட்கலையே, நீ என்னைக்கு ஃபோன் பண்ண? ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படிமா. ஏன்னா மனுஷன் அவன் செவி சாய்க்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு அது முக்கியமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு தான் அவன் செவி சாய்ப்பான். அதுக்கிட்டே அவன் செவி சாய்க்கவே மாட்டான். உங்களுடைய வார்த்தை முத்து போல் இருந்ததுன்னா அவனுக்கு தேவை என்றால் செவி கேட்பான். இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், மீடியாவில் எத்தனை விதமான நல்ல காரியங்கள் இருக்குது, எத்தனை விதமான மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்குது, எத்தனை விதமான பொருளாதாரத்தை சம்பாதிக்க எப்படின்னு இருக்குது, எத்தனை விதமான கல்வி கற்றுக்கொள்ள எத்தனை இருக்குது. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு, அது என்ன சொன்னாலும் அது நமக்கு அது ஆன்சர் கொடுக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் கற்றுக்கொள்வது, செவி சாய்ப்பது மிக குறைவு. செவி சாய்ப்பது யார்? நம் தேவன். அதே போல் நீங்கள் செவி சாய்த்தால் என்ன நடக்கி? ஆசீர்வாத மழை உங்களுக்கு மேல் பொழியும். தேவன் சொல்கிறார், இந்த விண்ணப்பத்தை கேட்டது மட்டுமல்ல, ஒருவன் அவன் கேட்டு அதன் பிறகு அவன் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய பொருத்தனை, அந்த பொருத்தனை நீங்கள் அதனுடைய வார்த்தை கேட்டு அதன் முடிவு நீங்கள் பலனடையும் போது என்ன நடக்கும்? உங்களுக்கு எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். தேவன் பாருங்கள், விண்ணப்பத்தை கேட்குற தேவன். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே எது தேவையோ தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைங்க. உங்களுக்கு
ஒரு குறைவு இருக்காது. உங்கள் கூட இருப்பவர்கள் தான், உங்கள் கூட இருப்பவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து விண்ணப்பம் வைக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு வைக்கலாம். உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாத்திலுமே நீங்கள் யாருக்காட்டு நீங்கள் விண்ணப்பத்தை தேவனிடத்தில் வைக்கும் பொழுது மனுஷன் செவிசாய்க்க ஒரு விதத்தில் பார்க்க மாட்டான். ஆனால் தேவன் உங்களுடைய விண்ணத்தை கண்டிப்பாக செவிசாய்ப்பார். செவிசாய்த்தது மட்டுமல்ல, அவர் நிச்சயமாக அதை செய்து முடித்து உங்களுக்கு பொருத்தனை செய்ய, அதாவது நான் சொன்னதை அதை செய்வேன் என்று நீங்கள் சொன்ன அளவுக்கு அவர் செய்கிறவர் நம்மோடு கூட. ஏனென்றால் அந்த அண்ட சராசரி படைத்த அந்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த அற்புத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை பற்றி சோர்ந்து போகும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.